புரிதல். இங்கெல்லாம் ஒன்றும் வர வேணாம், அங்க படிக்கிற வேலையை பாரு. இங்க வந்து என்ன பண்ண போற? நீ தானே அனுப்புன. நீங்க ஒண்ணு வர வேணாம், நீ அங்கே இருந்து படிச்சா போதும். இங்க வந்து என்ன பண்ண போறேன்னு. நீ கோமா படிச்சனா அந்த மெசேஜ் அப்படிதான் தெரியும். அப்புறம் டேய், நீ அதை அமைதியா படிச்சிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். என்னத்த அமைதியா படிக்கிறது? நீ ஒண்ணும் இங்க வர வேண்டாம், நீ அங்க இருந்து படிச்சா போதும். நீங்க வந்து என்னடா பண்ண போற? பண்ணக்கூடிய மெசேஜ், சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். அதை சொல்கிறவங்க என்ன பொருளை சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கிறவங்க என்ன பொருள் எடுத்துக்கிறோங்கிறதுல தான் கொஞ்சம் பல உறவுகளே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எதுக்காக சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும்.